ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக தான் நம்மளோட விஜய் டெலி அவார்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தடுத்து அதர் லாங்குவேஜஸ்லேயும் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. நம்மளோட ஏஷியன்ட் அது அவங்களோட அஃபிஷியலான அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதோட ஃபங்க்ஷனும் ரீசெண்டாக போச்சு. இதில் எப்படியும் நம்ம பிரியாவுக்கு வந்து கோமதி பிரியாவுக்கு வந்து அவார்ட் கிடைக்கும். ஏன்னா டிஆர்பியில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற ஒரு சீரியல் அவங்களுக்கு அவார்ட் கிடைக்கலனா எப்படி அப்படிங்கிற மாதிரி. எஸ், ரீசெண்டாக நாமினேஷன்லாம் பண்ணி ஓட்டிங் சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க அந்த சேனலில். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பிரியா கோமதி பிரியாவுக்கு கண்டிப்பாக இங்கே மட்டும் அவார்ட் கிடையாது, அங்கே அதாவது ஏஷியன்ட் அந்த சேனலில் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, இதே சிறகடிக்க ஆசை சீரியலோட ரீமேக் வெர்ஷன் அதுலேயும் அவங்களுக்கு வந்து அவார்ட் கிடைக்க போகுது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவார்ட் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட பிக்கெல்லாமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அவங்க வாங்கினாங்களா என்னென்னு அப்டேட் மட்டும் கிடைக்கல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட ஹீரோ சுவாமி இருக்கார் இல்லையா, அவருக்குமே இன்னொரு அவார்ட் கிடைக்க போகுது. என்ன இன்னொரு அவார்டு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், நம்மளோட ஸ்டார்மாவும் அவங்களோட அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ரீசெண்டாக அவங்களோட அதாவது ஸ்டார்மாவோட அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஓட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓட் பண்ண ரெடியாக அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சீக்கிரமாக அதோட அவார்ட் ஃபங்க்ஷனும் வரப்போகுது. கண்டிப்பாக சுவாமி வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக அங்கே அவார்ட் வாங்கிட்டு இருக்காரு. இந்த வருடமும் அவார்ட் வாங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நம்மளோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் எங்கே இருந்தாலும் அவார்ட் வாங்குறது அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் இல்லையா. இது ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதே போல் ரீசெண்டாக ஏஷியன்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்மளோட பிரேம் அதாவது நீ நான் காதல் ஹீரோவும் போயிருக்காரு. அவரும் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக போனதை பார்க்கும்போது அவரும் அந்த லாங்குவேஜில் சீரியல் பண்ணுறாரு போல இருக்கு. அவங்க மனைவியோட அந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டாரு. அதோட பிக்குமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக.